Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. WPL 2025க்கான ஆக்ஷன் வந்து இன்னைக்கு டே 1 வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1,60,00,000 மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிளேயர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்று வெளிநாட்டு வீரர்களாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இது வரைக்குமே அந்த பின்பம் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே தகுடுபடி ஆக்கியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜி கமாலினி. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர், தமிழ்நாடு ஒரு ஆல்ரவுண்டர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயுமே மிகப்பெரிய ஒரு லெவலில் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டார்டிங் 10 லட்சம். முக்கியமா இந்த பிரைஸ் டேக் அவங்களுக்கு செட் ஆகும். ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் இல்ல மும்பை இந்தியன்ஸ் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே பிட் வார்மே ஆரம்பிச்சாங்க. கடைசியா மும்பை விடாப்படியா ஒட்டுமொத்தத்துக்கு 1.60 அப்படின்ற ஒரு ரேட்டுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கமாலினி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மோஸ்ட் டிமாண்டிங் பிளேயர்ஸ் ஆக்ஷன் பூல் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்குது. அது அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, Under 19 Women's T20 ட்ராஃபில பார்த்தீங்கன்னா அந்த 16 வயதான ஓல்டு கமாலினி அவங்க தான் செகண்ட் டாப் ரன் ஸ்கோரர். முக்கியமாக 8 மேட்ச்ல 311 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வின் பண்றதுக்கான அந்த டைட்டில் வின் பண்றதுக்கான மிகப்பெரிய வழியுமே வகுத்து இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 6 ஹிட்டிங் கேபிலிட்டியும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Under 19 ட்ரை சீரிஸ் ஃபைனல் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியா பி ஆடி இருக்காங்க. ஸோ அதில் பிரில்லியண்டா 79 ரன்களுமே அடிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுவே இவங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி Under 19 ஏஷியா கப் மலேசியாவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொசிஷனுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.